எல்லா நேயர்களுக்கும் ஒரு முக்கியமான மருத்துவ அறிவிப்பு. கடந்த 2 நாட்கள்லயே 1000-1500 காக்கைகள் இறந்து கிடந்தன தெற்கு சென்னை பகுதிகளில், அடையார், கோட்டூர்புரம் போன்ற இடங்கள்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை எடுத்து பரிசோதனை செய்யும்போது அந்த சதையில உள்ள அந்த வைரஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வைரஸ் பேரு H5N1 ஏவியன் ஃப்ளூ. எப்படி பன்றி காய்ச்சல் வருமோ இது பறவை காய்ச்சல். இது வரைக்கும் இங்க கேஸ் ஒன்றும் பெருசா ரிப்போர்ட் ஆகல. பீகார்ல மட்டும் வந்திருக்கு. ஒருவேளை பீகார்ல இருந்து பறந்து விட்டது, பீகார் எலெக்ஷன் முடிச்சு இங்க வரும்போது பறந்து வந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா பீகார்ல டெஃபினட்டா இப்ப அந்த ஃப்ளூ வந்திருக்கு பெரிய அளவுக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நீபா வைரஸ் ஆகிய ஒரு பயங்கர வைரஸும் ஒரு சில கேஸ் வந்திருக்கு. எல்லாரும் பத்திரமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் என்ன பண்ண முடியும் உங்களால, அடிக்கடி கையை கழுவுங்க. ஒரு செத்த காக்கா, செத்த பறவை ஏதாவது ஒண்ணுச்சுன்னா அதை போய் நம்ம தொட்டு நோண்ட தேவையில்லை. பிள்ளைங்கள் கிட்ட கூட சொல்லுங்க. செத்த காக்கா நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா 1500 செத்த காக்கா ஒரு சின்ன ஜோக்கு இல்லை, அதை தொடாதீங்க, குச்சி வச்சு தள்ளிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ஏரியா கிட்ட இருந்தாலே மாஸ்க போட்டுக்குங்க. பல பறவைகள் இந்த நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு சென்னையில. பறவைகள் வரும், பீஜன்ஸ், க்ரோஸ் எல்லாம் வரும். புறாக்களும் காக்கைகளும் வரும்போது தயவு செய்து அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்குங்க. அடிக்கடி கையை கழுவுங்க. பேக் டு கோவிட் டேஸ் தான். இந்த 4-5 சின்ன எச்சரிக்கைகள் தான் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி கடைசியாக யாருக்காவது ஜுரமோ காய்ச்சலோட கை கால் வலி, முதுகு வலி ரொம்ப ஒரு மாதிரி விட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்றதுக்கு பதிலாக இப்பேற்பட்ட சூழலை சீக்கிரமா சேர்த்து தீவிரமா நடவடிக்கை எடுத்து சிகிச்சை கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். எல்லா நேயர்களுக்கும் ஒரு முக்கியமான மருத்துவ அறிவிப்பு. கடந்த 2 நாட்கள்லயே 1000-1500 காக்கைகள் இறந்து கிடந்தன தெற்கு சென்னை பகுதிகளில், அடையார், கோட்டூர்புரம் போன்ற இடங்கள்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை எடுத்து பரிசோதனை செய்யும்போது அந்த சதையில உள்ள அந்த வைரஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வைரஸ் பேரு H5N1 ஏவியன் ஃப்ளூ. எப்படி பன்றி காய்ச்சல் வருமோ இது பறவை காய்ச்சல். இது வரைக்கும் இங்க கேஸ் ஒன்றும் பெருசா ரிப்போர்ட் ஆகல. பீகார்ல மட்டும் வந்திருக்கு. ஒருவேளை பீகார்ல இருந்து பறந்து விட்டது, பீகார் எலெக்ஷன் முடிச்சு இங்க வரும்போது பறந்து வந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா பீகார்ல டெஃபினட்டா இப்ப அந்த ஃப்ளூ வந்திருக்கு பெரிய அளவுக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நீபா வைரஸ் ஆகிய ஒரு பயங்கர வைரஸும் ஒரு சில கேஸ் வந்திருக்கு. எல்லாரும் பத்திரமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் என்ன பண்ண முடியும் உங்களால, அடிக்கடி கையை கழுவுங்க. ஒரு செத்த காக்கா, செத்த பறவை ஏதாவது ஒண்ணுச்சுன்னா அதை போய் நம்ம தொட்டு நோண்ட தேவையில்லை. பிள்ளைங்கள் கிட்ட கூட சொல்லுங்க. செத்த காக்கா நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா 1500 செத்த காக்கா ஒரு சின்ன ஜோக்கு இல்லை, அதை தொடாதீங்க, குச்சி வச்சு தள்ளிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ஏரியா கிட்ட இருந்தாலே மாஸ்க போட்டுக்குங்க. பல பறவைகள் இந்த நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு சென்னையில. பறவைகள் வரும், பீஜன்ஸ், க்ரோஸ் எல்லாம் வரும். புறாக்களும் காக்கைகளும் வரும்போது தயவு செய்து அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்குங்க. அடிக்கடி கையை கழுவுங்க. பேக் டு கோவிட் டேஸ் தான். இந்த 4-5 சின்ன எச்சரிக்கைகள் தான் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி கடைசியாக யாருக்காவது ஜுரமோ காய்ச்சலோட கை கால் வலி, முதுகு வலி ரொம்ப ஒரு மாதிரி விட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்றதுக்கு பதிலாக இப்பேற்பட்ட சூழலை சீக்கிரமா சேர்த்து தீவிரமா நடவடிக்கை எடுத்து சிகிச்சை கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.